வீட்டு வேலைக்கு நான் போகணும். நீங்க பேசுறவங்க 1000 கமாண்ட் வந்து பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் நீங்க கமாண்ட் பண்ணுவீங்க. ஆனா வந்து அவங்கவங்க நிலைமையில இருந்து பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவங்களுக்குள்ள கஷ்டம் தெரியும். வந்து இப்ப காலையில நான் தோட்டத்து வேலைக்கு போயிட்டு 12 மணி 7:30 மணிக்கு இன்னைக்கு காலையில நான் தோட்டத்து வேலைக்கு போயிருக்கேன். 7:30 மணிக்கு நான் போயிட்டு 12 மணிக்கு வந்து அடுத்து இன்னைக்கு ஒரு ஒரு இடத்துக்கு போற மாரி இருந்துச்சு. அங்க போயிட்டு இப்ப நான் வந்திருக்கேன். இதுக்கடுத்து இந்த லைவ முடிச்சுட்டு அடுத்து நான் எங்க போனா ஒரு வீட்டு வேலைக்கு நான் பாத்திரம் கழுவ நான் போறேன். என்னோட வேலைய நான் பார்க்குறேன். நீங்க கமாண்ட் பண்ணுங்க வேண்டாம்லாம் சொல்லல. ஒரு வீடியோஸ் நம்ம போடும் பொழுதே நம்ம மனசுக்கு தெரியும். இப்படிதான் நம்ம கமாண்ட் வரும் அப்படின்னு வந்து சொல்லும். இல்ல உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்க கமாண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து நான் எதுவுமே குறை சொல்லல. செத்து போ அப்படிலாம் வந்து நீங்க தயவு செஞ்சு யாருக்குமே கமாண்ட் பண்ணாதீங்க. உங்க தன்னம்பிக்கை தான் உங்களுக்கான வெற்றி. ஓகே ஓகேண்ணா. நான் வந்து படிக்கல, வசதி கிடையாது. அப்பயும் எனக்கு உள்ள நம்பிக்கையில ஒருத்தவங்க ஒண்ணு பார்த்தா அத செய்யணுங்கிறதுனால தான் இந்த செல்லுனாலே என்னன்னு தெரியாம இருந்துச்சுண்ணே. எனக்கு டச் செல்னா என்னன்னே தெரியாது. அந்த அளவுக்கு தான் நாங்கலாம் இருந்தோம். இப்ப இந்த செல்லுல நம்ம சேனல் ஆரம்பிச்சு இவ்ளோ தூரம் ரன் பண்றது, ஒவ்வொரு கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணி யூடியூப் சேனல்லாம் இப்போ உள்ள நிலைமையில வந்து யூடியூப் சேனல் ரன் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இதே 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணியிருந்தோம்னா உண்மைக்குமே அதில் வந்து நல்லா ஜெயிச்சிருக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பண்ணும்போதே நிறைய சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் இப்போ பொறுத்தளவில் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் சாதிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒவ்வொரு மெயிலு ஒவ்வொன்றும் எல்லாமே இங்கிலீஷில் தான் வரும். அதெல்லாம் அதை படித்து அதெல்லாம் படிக்காதவங்களாம் ரொம்ப கஷ்டம். ஒவ்வொன்றா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் அனுப்பி அதை படித்து அதுக்கு நான் பதில் சொல்லி அப்படிலாம் நான் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால நான் ஒன்றும் இது பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் யாரோ எங்கே இருக்கீங்களோ எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் நீங்கள் செத்துப்போ அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா செத்து போனால் நான் உங்கள்கிட்ட வந்து சோத்துக்கோ கஞ்சிக்கோ நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி உங்கள் வீட்டு வாசலில் வந்து நான் பிச்சை எடுக்கலை. அதனால் நீங்கள் செத்துப்போன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. என்னுடைய ஆதரவு எப்போவும். ஓகே 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 நான் ஓகே. இப்போ கூட இந்த மாமரத்துக்கு அடியில் நின்று தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு போயிட்டு வரணும். எப்போ போகிறேன்னு தெரியல. மணி 6 மணி ஆல்ரெடி 6 மணி ஆயிடுச்சு. 6:30 மணிக்கு நான் வேலைக்கு போயிட்டு 7 மணிக்கு வந்து இன்னும் அடுத்து பசங்களுக்கு எல்லாமே சாப்பாடு செஞ்சு கொடுத்து நாளைக்கு காலைல ஸ்கூல் கிளப்புறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சு இவ்வளோ வேலை நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் யார் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. இனிமேல் வந்து நான் வீடியோஸ் போடுறத விடுறலை. அது எனக்கு கரெக்டாக இன்னும் 2 மாதம்தான் இருக்குது. அக்கா படித்து தான் முன்னுக்கு வரணும், இல்லை உழைப்பு கூட முன்னுக்கு வரலாம். ஆமாண்ணா கண்டிப்பாக. ஆனால் வந்து இன்னும் எனக்கு 2 மாதம்தான் இருக்குது இன்னும் 1 வருஷம் வர்றதுக்கு. அப்புறம் அந்த 1 வருஷம் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வாட்ச் அவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த 2 மாதத்துக்குள்ளே எவ்வளோ என்னால் வீடியோஸ் போட முடியுதோ லைவ் போட முடியுதோ அந்தளவுக்கு நான் போட்டு எல்லா வாட்சவரையும் கொண்டு வரணும்னு கொஞ்சம் இருக்குது. எனக்கு இன்னொரு 1000 மணி நேரம் இந்த வாட்சவர் மட்டும் எனக்கு வந்துட்டுனா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதில் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒன்று ஆயிரும். இப்போவுமே அதை நினைக்க வேண்டாம் அக்கா ப்ளீஸ். ஆமாம், எனக்கு இப்போவுமே எல்லாரும் ஒரு இடத்துல வெளியில் போகும்போது இல்லை சம்பளம் வாங்கிட்டியா இவ்வளோ வீடியோஸ் போட்டியே நீ சம்பளம் வாங்கிட்டியான்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்று 1000 மணி நேரம் மட்டும் எனக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். முதல்ல நானே கஷ்டப்பட்டு என் ஐடி நேரம் பாண்டிய நாட்டு சிங்கம். தெரியும். நான் வந்து இப்போ ஏற்கனவே நீங்கள் லைவில் வந்து பேசியிருக்கீங்க. தெரியும்ண்ணா. பாண்டிய நாட்டு சிங்கம். ஆனால் சேனல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட ஒரு வாட்டி நான் மிகப்பெரிய நம்ம எதுலேயுமே சரி தனியாக படித்தோ தனியாக முன்னேறியோ அதை வெற்றி கிடைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இப்போ உள்ள காலகட்டங்களில் படிப்பும் இல்லை பணமும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலை ரன் பண்ணி வெற்றி கிடச்சிட்டுனா ரொம்பவே இன்னும் சந்தோஷப்படுற அளவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படி ஒன்று இருக்கும். ஏன்னா இதுக்கெலாம் வந்து யாருமே ஹெல்ப் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் நானே பண்ணிகிட்ருக்கேன். வீடியோஸ் என் பொண்ணு எடுப்பா, இல்லைனா என் பொண்ணு சமையல் பண்ணுறதை நான் எடுப்பேன். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. என் வீட்டுக்காரர் அதுக்கு முழு உரிமை தான் கொடுத்துருக்காரு. அவரால் எடுக்கிறதுக்கோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது. நீ பண்ணு, என்னன்னாலும் பண்ணு, உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் அவன்கிட்ட ஏன் இதை பண்ணுற அதை பண்ணுற எதுவுமே கேட்டது கிடையாது. நீ செய்யின்னு நான் சொன்ன உடனே அதை ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்கார். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இருட்டிட்டு இங்கிட்டலாம் நிற்கவே முடியாது. பூச்சி ஏதாவது வரும். வந்து தோட்டமாயிட்டா காட்டுக்குள்ளே வந்து நிற்க முடியாது. அதனால் அப்படியே வீட்டுக்கு நைஸாக அப்படியே கிளம்பிட வேண்டியதான்.